மாப்பிள்ளை ஜாதகத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, பொண்ணு ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, வரனுக்காக வருகின்ற போது அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். முதல்ல அதை பார்க்கணும். லக்னா எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி அந்த லக்னாதிபதி மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் இருக்கா, அப்படியே ஒருவேளை மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சுபகிரக தொடர்புகளோடு இருக்கா, இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், இந்த மாதிரி புதன், தனித்த புதன், இந்த மாதிரி விஷயங்களோட பார்வை சேர்க்கையோட அந்த கிரகம் இருக்கா, லக்னாதிபதி இருக்கா, லக்னம் இருக்கான்றதை பார்க்கணும். கீர்த்திமானா வாழணும், நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோட வாழணும்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளையுடைய கேரக்டரே தெரியாமல் ஏதாவது ஒரு நட்சத்திர பொருத்தத்தை வச்சு பார்க்குறது எந்த அளவுக்கு சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் முதல்ல லக்னம் லக்னாதிபதியை பார்க்குறது தான் முதல் விதி. அதைத்தான் குணம்னு சொல்கிறோம். இப்போது ஏழையாவே கூட இருக்கலாம் அந்த பையன், ஏழையாவே கூட அந்த பொண்ணு இருக்கலாம், வரன் பார்க்குற பொண்ணு இருக்கலாம். கேரக்டர் எப்படின்னு பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் ஒரு பக்கம் தேவை தான், அது செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ கேரக்டர் மீன்ஸ் கொஞ்சம் நல்லா ஒரு தாராளமாக ஹம்பிள்டாக நடந்துக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்களா, எடுத்தவன் கவுத்தவன் பேசக்கூடிய ஆள் இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நல்லா காப்பாற்றக்கூடிய ஆளா, இல்லை மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கக்கூடிய பொண்ணா அப்படிங்கிறதெல்லாம் அந்த குணத்தை அடிப்படையாக வச்சு தான். அப்போ ஒரு பொருத்தம்னு எடுத்திங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் விஷயமே குணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு தான். அப்போ லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் முதல் விதி.